வெல்கம் டு ராணிமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாழைக்காய் சிப்ஸு செய்ய போகிறோம். எப்பயும் நம்ம நேந்திர சிப்ஸு கடையில் வாங்கி சாப்பிட்டு தான் பழக்கம். நம்மளுக்கு நம்பூர் வாழைக்காய் இங்கே மார்க்கெட்டில் விற்கிதுன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு அக்கா. சரி அவங்க சொல்கிறாங்களே சொல்லிட்டு நானும் போய் பார்த்தேன். அவங்க வாங்கும்போது பச்சையாக இருந்துச்சா, நான் வாங்கும்போது மஞ்சளாக மாறிச்சு. மஞ்சளாக மாறினா என்ன, நம்ம பொரியலில் அப்படி செய்கிறதில்ல. வாங்கிட்டு வந்து சிப்ஸு போட்டு அடித்து சாப்பிட்ருவோம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டே இருந்துட்டு நான் வாங்கி ஃபஸ்ட்டில் வச்சுட்டு தக்காளி வாங்குகிறேன். அந்த நேரத்தில் பார்த்தா இன்னொரு அக்காவும் வந்தாங்க, தமிழ் அக்கா 2 பேர் வந்தாங்க. அப்போ அவங்க தெரிஞ்சவங்க தான். பேசிகிட்டே இருக்கும்போது அந்த வாழைக்காவை பார்த்தாங்க. நான் போன வாரம் வாங்கினோமா, நல்லா இருந்துச்சு, இந்த வாரம் பழுத்து போச்சு, நல்லாவே இல்லைன்னாங்க. ஐயோ, நம்ம வாங்கி தான் உள்ளே வச்சுட்டோமே, அவங்ககிட்ட என்னத்த சொல்கிறது? நல்லா இல்லைன்னு என் காது படம் 4 தடவை சொல்கிறாங்க. எனக்கு வர வாங்கிட்டோமே இப்படி சொல்கிறாங்களே. இருந்தாலும் எனக்கு வந்து தெரியுது அது நல்லா இருக்குது, நம்ம சிப்ஸு போடலாம் சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் அந்த தோலை சீவிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. கல் மாதிரி அங்கேயே தொடும் போதே கல் மாதிரி நல்லா இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து நான் சிப்ஸ் போட்டேன். அது வீட்டில் வந்து நான் வந்து அதை க்ளீன் பண்ணி செய்கிற வரைக்கும் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா வாங்கும்போதெல்லாம் சொல்கிறாங்களே நல்லா இல்லைன்னு. அப்புறம் என்னத்த சொல்கிறது சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி சிப்ஸு போட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா ஒரு 3.5 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 3.5 கிலோ ஒரு நல்லா ஒரு வாளி நிறைய சுட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் செஞ்சு நான் வந்து எப்பயாவது சாப்பிடுவேன் வாழைக்காய் வாங்கிட்டு வந்து. இந்த தடவை நம்பூர் வாழைக்காய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டதுல அது ஒரு டேஸ்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்படிதான் க்ளீன் பண்ணி எடுத்தேன். செய்கிற வரைக்கும் மனசு கேட்கல. ஃபர்ஸ்ட் டைமு இதை வந்து கொஞ்சம் நான் தீயை கொஞ்சம் அதிகம் விட்டுட்டேன். ஒன்று வேவிட்டுனேன், அதனால கலர் மாறிச்சு. மற்றபடி அதுக்கப்புறம்லாம் சூப்பராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சளை வந்து நீங்கள் கரைச்சி அதில் வந்து எண்ணெயில் டிரெக்டாக விடக்கூடாது, லைட்டாக எட்ட வச்சு சைடில் விட்டிங்கன்னு சொன்னால் அழகாக பொரிஞ்சு வந்துடும். எதுவுமே கலக்க தேவையில்லை, அந்த மஞ்சள் உப்பு அதிலே கலந்துடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.